இம்ப்ளான்ட்னா என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாருக்குமே 32 பல்லு இருக்கணும். அந்த 32 பல்லில் ரொம்ப முக்கியமான பல்லுங்கள்னு பார்த்தா 28 பல்லு. இந்த விஸ்டம் டீத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த 28 டீத்துக்குமே ஒரு பல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட்னா இந்த வேலை பார்ப்பாங்க, ஒய்ஃப்னா இந்த வேலை, குழந்தைங்களுக்கு இந்த வேலைன்னு இருக்கோ, அந்த மாதிரி டீத்துக்குமே ஒரு டீத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்போ நம்ம கை விரல் மாதிரி தான், ஒரு விரலும் முக்கியம், அதே மாதிரி ஒரு பல்லும் முக்கியம். ஸோ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூனால நம்ம ஒரு டூத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அந்த பல்லு இல்லாததுனால அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கெடுது. பிகாஸ் ஆஃப் விச் மற்ற பல்லும் அஃபெக்ட் ஆகும். மற்ற பல்லும் அந்த லோடு எடுத்துக்கிறதுனால ஒரு தேய்மானம் வரும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பல்லை ரிமூவ் பண்ணிட்டா அதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் வாட் எங்கள் படிப்பும் வந்து சொல்லுது. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. எடுத்து மாற்றுற மாதிரி டென்ச்சர்ஸ் போடுவாங்க, முன்பள்ளியும் பின்பள்ளியும் சேர்த்தாப்புல ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி பண்ணுவோம். 3வது ஆப்ஷன் தான் வந்து இந்த இம்ப்ளான்ட்.